ஜம்மு காஷ்மீரில் கடந்த மாதம் பாதுகாப்பு படையினருக்கு மிரட்டல் விடுத்து ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத அமைப்பு போஸ்டர்கள் ஒட்டப்பட்டன. அதன்பின் காஷ்மீர், ஹரியானா, உத்தரப்பிரதேசத்தில் போலீசார் நடத்திய சோதனையில் பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடைய சிலர் பிடிபட்டனர். அவர்களில் 4 பேர் டாக்டர்கள். இவர்களை தவிர 5வதாக ஒரு டாக்டரும் அடையாளம் காணப்பட்டு தேடப்பட்டார். அவர்தான் டெல்லி கார் குண்டுவெடிப்பை நிகழ்த்திய முகமது உமர். மெத்த படித்தவர்களை ஈடுபடுத்துவதன் மூலம் ஒயிட் காலர் பயங்கரவாத முறைக்கு பயங்கரவாத அமைப்புகள் மாறியிருந்தது அப்போதுதான் தெரியவந்தது. 5 டாக்டர்களில் முகமது உமர் மற்றும் முசாமில் கனாயி, அடில் அகமது ராதர் இவர்கள் மூவரும் ஃபரிதாபாத்தில் உள்ள அல் ஃபலா பல்கலைக்கழக மருத்துவமனையில் பயிற்றுநர்களாக பணிபுரிந்தவர்கள். அத்துடன் ஜம்மு காஷ்மீர் அரசு மருத்துவமனையில் ஒன்றாக பணியாற்றியவர்கள். இவர்களிடமிருந்துதான் வெடிபொருட்கள், ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டன. இந்த மூவருடன் தொடர்பில் இருந்தவர் உத்தரப்பிரதேசம் லக்னோவைச் சேர்ந்த பெண் டாக்டர் ஷாஹின் சயீத். இவரது காரில் இருந்து துப்பாக்கிகள், பிஸ்டல், வெடிபொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. 2015இல் கணவருடன் விவாகரத்து பெற்ற ஷாஹின் சயீத் அதன்பின் ஃபரிதாபாத்தின் அல்ஃபலா பல்கலைக்கழகத்தில் தனியாக தங்கியிருந்து பணியாற்றியிருக்கிறார். அப்போதுதான் அவர் மூளை சலவை செய்யப்பட்டு பயங்கரவாத இயக்கத்திற்கு இழுக்கப்பட்டிருக்கலாம் என போலீசார் கூறினர். விசாரணையில் அவர் பற்றி மேலும் திடுக்கிடும் தகவல் கிடைத்தது. பாகிஸ்தானின் ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத அமைப்புக்கு ஆள் சேர்க்கும் வேலையை ஷாஹின் சயீத் செய்து வந்திருக்கிறார். ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத அமைப்பில் பெண்களுக்காக தொடங்கப்பட்ட பிரிவில் பெண்களை சேர்ப்பதற்கான முயற்சிகள் நடக்கிறது. இதற்காக ஆன்லைன் மூலமே மூளை சலவை செய்யும் வேலையை தொடங்கியுள்ளனர். பயங்கரவாத அமைப்பின் தலைவன் மசூத் அசாரின் சகோதரிகள் சாடியா, சமைரா ஆகியோர்தான் ஆன்லைனில் கிளாஸ் எடுப்பவர்கள். இதற்காக ஆள் சேர்க்கும் பணியில் இந்திய பிரிவு தலைவராக டாக்டர் ஷாஹின் சயீத் ஈடுபட்டு வந்திருக்கிறார். லக்னோவில் உள்ள அவரது தந்தை மற்றும் உறவினர்களிடம் அவர் பற்றி மேலும் விசாரணை நடக்கிறது.